வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். கடந்த சில நாட்களாகவே எல்பிஜி சிலிண்டர் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வீடுகளுக்கு சிலிண்டர் அப்படின்றது விநியோகிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. அடுத்ததா யாருக்கு தடை செய்யப்பட்டிருக்குது தற்காலிகமா அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் சிலிண்டர். சின்ன சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த கமர்ஷியல் சிலிண்டர் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு முற்றிலுமா தற்காலிகமா இப்போ வந்துட்டு தடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால மும்பை, பெங்களூர் இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ் வந்துட்டு முற்றிலுமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால வந்து சோஷியல் மீடியா மூலமா பார்க்க முடியுது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஹோட்டல் வரைக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணக்கூடிய one telephone call from Mr. Modi to both ஒரு சூழ்நிலை எழுந்திருக்குது. தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் வச்சிருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சிலிண்டர் கிடைக்காததுனால விறகு அடுப்பை இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இப்போ போயிருக்கிறாங்க. விறகு வாங்கி அடுப்பு செட் பண்ணி அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல எல்லாமே வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியால ஒரு சில இடங்கள்ல தவறான செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இனிமே கொஞ்ச நாளைக்கு சிலிண்டரே வந்து நமக்கு கிடைக்காது, அதே போல நிறைய பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்களும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது, விலைவாசியுமே ஏத்த போறாங்க, அதனால எல்லாருமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு சில இடங்கள்ல செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அது வந்து உண்மை கிடையாது. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கரெக்டான நடவடிக்கைகளை அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. சிலிண்டர் அப்படின்றதுமே வந்து நமக்கு சீக்கிரமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிலவரம் அப்படின்றது அதிகபட்சமா ஒரு வார காலத்துக்குள்ளேயே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. Israel and Iran to stop, it will stop. One phone call. I am so confident that one phone call from Mr. Modi. Mr. Modi was in Israel 10 days ago. Mr. Modi has a very, very good relationship with Iran. He is the biggest buyer of Iran's oil. Very simple. Very simple. I'm not saying any secrets. Very simple. One phone call from Mr. Modi will solve the problem. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஈரான் அதுக்கப்புறம் அமெரிக்காவோட கூட்டு நாடுகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போர் தான் நமக்கு சிலிண்டர் கிடைக்காததுக்கு காரணம் அப்படின்றது மேலோட்டமாவே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் டெப்தான காரணம் என்ன, ஏன் வந்துட்டு சிலிண்டர் வரல, அவங்க நாட்டுக்குள்ள போர் நடக்குதுன்னா நமக்கு ஏன் சிலிண்டரை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டான ரீசன் என்ன, எங்க வந்துட்டு ஹோல்ட் ஆகி நிக்குது அப்படின்ற முழுமையான காரணங்கள் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முழுமையான காரணம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே சிலிண்டர் வந்துட்டு கிடைக்கல, தட்டுப்பாடு ஆகுது, இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்னப்பா பண்ணியிருக்கிறாங்க, வேற வழியை தேடி போயிருக்கிறாங்களா, ஸோ என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அந்த கேள்விக்குமான பதிலும் இந்த வீடியோக்குள்ள இருக்க போது. இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலைமை எப்போ மாறும், பழைய மாதிரியே எல்பிஜி சிலிண்டரினுடைய தட்டுப்பாடு எல்லாம் இல்லாம நாம யூஸ் பண்ற நேரம் வருமா, அதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுக்கும், ஸோ என்ன செஞ்சா இந்த நிலையை வந்துட்டு மாற்ற முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கான பதிலுமே இந்த ஒரு வீடியோல இருக்க போது வாங்க பார்க்கலாம். இப்போ நாம முதல் விஷயத்துக்குள்ள போகலாம். எதனால நமக்கு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்குது, அதுக்கு டீப்பான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல நாம எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் இருக்கு இல்லையா, சமையல் எரிவாயு அப்படின்றது, அதை வந்துட்டு முழுவதுமாவே இந்தியாவே தயாரிச்சுக்கல. கிட்டத்தட்ட நமக்கு இருக்கக்கூடிய தேவையில 80% இருந்து 85% வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து தான் நாம இறக்குமதி பண்றோம். அதுலயும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் நாம வந்துட்டு எல்பிஜி சிலிண்டரை இறக்குமதி பண்றோம். அவங்கள நம்பி தான் நாம இருக்கிறோமே. வளைகுடா நாடுகள் அப்படின்னா யார் யாருன்னு பார்த்தோம்னா, குவைத்து, கத்தாரு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் நாம வந்துட்டு இறக்குமதி பண்றோம். அந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் கப்பல் வழித்தடம் மூலமா கப்பல்ல நமக்கு எல்பிஜி சிலிண்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்து சேருது. இப்படி அந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கப்பல்ல எல்பிஜி சிலிண்டரை எடுத்துட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வழியை கடந்து தான் நம்மளால இந்தியாவுக்கே கொண்டு வர முடியும். அந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்முல் ஜலசந்தி. இந்த ஜலசந்தி பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு. இந்த ஒரு ஜலசந்தியை கிராஸ் பண்ணி தான் இந்தியாவுக்கு எல்பிஜி சிலிண்டரை வளைகுடா நாடுகள்ல இருந்து எடுத்துட்டு வர முடியும். வேற வழியே கிடையாது, சுத்திலாம் எடுத்துட்டு வர முடியாது. இதை கிராஸ் பண்ணி தான் கண்டிப்பா எடுத்துட்டு வர முடியுமே. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஈரான் இந்த ஜலசந்தியை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவை தவிர வேற எந்த நாட்டினுடைய கப்பலும் இந்த ஜலசந்தி வழியா வந்தா நாங்க கண்டிப்பா அந்த கப்பலை வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம், தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றத எச்சரிக்கையாவே கொடுத்திருக்கிறாங்க. ரஷ்யா மட்டும்
வந்துக்கலாம், ரஷ்ய நாட்டு கப்பல்கள் மட்டும் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால் ரஷ்யாவை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ரஷ்யாவினுடைய கப்பலை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. வேற எந்த நாட்டு கப்பல்கள் அந்த வழியாக போனாலுமே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே ஈரான் வந்துட்டு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அதனால தான் எந்த நாட்டு கப்பலுமே வந்து அந்த வழியாக வரது கிடையாது. ஸோ இதனால தான் வளைகுடா நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்பிஜி சிலிண்டர்களோட லோடு வந்துட்டு நடுக்கடல்லையே நின்றுட்டு இருக்கு, அந்த வழியை தாண்டி வராமல். இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி வரலாம். அதாவது அந்த ஹார்முல் ஜலசந்தி அப்படின்றது ஒரு சர்வதேச வழித்தடம் தானே, அது எல்லாருக்குமே பொது உடைமையான ஒரு இடம் தானே, அதை எப்படி ஈரான் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க முடியும், இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே வரலாம். அதாவது அந்த ஹார்முல் ஜலசந்தியோட ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஈரானோட நிலப்பரப்பு, இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஓமனோட நிலப்பரப்பு. இதுல ஈரான் தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு டோல்கேட் இருக்கு அப்படின்னா அந்த டோல்கேட் வந்து அந்த ஊருக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அதை ரூல் பண்ணுறவங்க அந்த ஊருக்காரவங்களா தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் இந்த ஒரு விஷயமுமே எடுத்துக்கப்படுது. ஈரானுடைய கட்டுப்பாடுகள், ஈரானுடைய கண்காணிப்பு அதிகமாகவே இந்த இடத்துல இருக்குது. ஈரான் வந்து அதிகமான கட்டுப்பாடை வந்துட்டு அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக ஈரான் பார்த்தோம் அப்படின்னா அந்த வழியாக வரக்கூடிய எந்த நாட்டு கப்பல்களையும் அங்கே அவங்களால ஈஸியாக தாக்க முடியும் அப்படின்றது தான் ஃபேக்டான ஒரு விஷயமே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் ஈரான் ரொம்ப நாளாக வந்துட்டு மிரட்டல் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஈரான் மேலே அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய கூட்டு நாடுகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவோட கூட்டு நாடு அப்படின்னா குவைத்து, கத்தாரு, அதுக்கப்புறம் துபாய், இது எல்லாமே அமெரிக்காவுடைய கூட்டு நாடுகள் தான். அமெரிக்கா அந்தந்த இடங்களில் அவங்களுக்கு தேவையான இடங்களை எடுத்து வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல இருந்து இஸ்ரேல் மூலமாகவும் ஈரான் மேல தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் ஈரான் வந்து இந்த ஒரு மிரட்டலை தான் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது நீங்க தாக்குதலை எங்க மேல நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க இந்த ஜலசந்தியை அட்டாக் பண்ணி உலக நாடுகளுக்கு எல்பிஜி சிலிண்டர், கச்சா எண்ணெய்கள் போறதுல பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்துவோம், அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம், அதனுடைய விளைவு மோசமா இருக்கும் அப்படின்ற ஒரு மிரட்டலை தான் ஈரான் வந்துட்டு அடிக்கடி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலி ஈரான் அந்த மிரட்டலை அவங்க ஒரு ஆயுதமாகவே யூஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் வந்துட்டு செயல்படுத்தியும் இருக்காங்க இப்போ. ஸோ இதனால தான் நமக்கு எல்பிஜி சிலிண்டர் வரவே இல்லை, தட்டுப்பாடாயிருக்கு. இப்போவுமே ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஏதோ கெடுதல் பண்ற மாதிரி, எங்க நாடு பல நாடுகளுக்கு கெடுதல் பண்ற மாதிரி விஷயம் வந்துட்டு போர்ட்ரேட் ஆகுது. ஆனா நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, அவங்களுடைய கூட்டு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து எங்க மேல தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஆயுதமா தான் இதை நாங்க கையில எடுத்திருக்கோம். எங்களுடைய உச்சபட்ச தலைவரையே வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லா நாடும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஆயுதமா தான் இதை நாங்க கையில எடுத்திருக்குமே தவிர மற்ற நாடுகளை வந்துட்டு நாங்க தாக்கணும், பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல இதை செய்யலை அப்படின்ற மாதிரியும் ஈரான் அவங்களுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க.